நல்ல ஒரு யோகமான நேரமாக தான் கடகராசிக்கு இருக்குது. அது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். கஷ்ட காலங்களில் முயற்சிகளை அதிகப்படுத்திக்கணும். இதுதான் மிகப்பெரிய சைக்காலஜிக்கலான ஒரு பரிகாரம் வருது. அடுத்து உங்களோட சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள்ட்ட பகை நீங்கும். வாலண்டரியாக போய் மன்னிப்பு கேட்கணும். எல்லா ராசிக்காரங்கள்லையும் அவங்க நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. கெட்டவங்களும் கெட்ட சிந்தனைகள் இருக்கிறவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ இந்த அஷ்டம சனி காலம் அவங்களுக்கு புரிய வச்சுருக்கோம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத விட அவங்களே சுய பரிசோதனை செய்து பார்த்தாங்கன்னா உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா. வரக்கூடிய செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல டைம் இருக்குது. இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, குடும்பத்தில் சுபகாரியங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக உங்களோட ராசிக்கு 8ஆம் வீடுங்கிறது மீனம். அது உங்களுக்கு கஜானா. எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் அது வருமா வராதான்னு சொல்லி 2 வருடம் நீங்கள் மன உளைச்சலில் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். நிறையா பேருக்கு கொடுத்த பணம் திரும்பாமல் நீங்கள் கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடிய சூழ்நிலைகள் அது கட்டாயம் கொடுத்தோம். சிம்மராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாய்ப்பேச்சால் வம்பு. நீங்கள் உங்களையும் அறியாமல் நீங்கள் உளர்றது, பார்க்காததை பார்த்தேன்னு சொல்கிறது, இது மாதிரியான பொய் பேசக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். குரு பெயர்ச்சி ஜூன் 1ஆம் தேதி வரப்போகிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு குரு பலம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. இதனால் நெருக்கடிகள் மாறி அதுவும் அந்த கண்டச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய மீன வீட்டில் இருக்க சனியை குரு உச்சம் பெற்று பார்க்க போகிறாரு. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸுங்கிறது சாதாரண சிக்கக்கூடிய நேரங்கிறது இந்த டைம் தான். இப்போ கண்டச்சனி. பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் காந்தி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவரோட வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறதான் பார்க்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரை என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது? இப்போ வாக்கியப்படி பஞ்சாங்கம் வழியாக சனிப்பெயர்ச்சி நடக்கவிருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது சார்? கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமச்சனி அடியோடு முடிஞ்சிருச்சு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனின்னு சொல்லுவாங்க. கடந்த 5 வருடமாகவே கண்டச்சனியாலும் 2.5 வருஷமாக அஷ்டமச்சனியாலும் கஷ்டங்கிறது சொல்ல முடியாத கஷ்டத்தை முதன்மையாக இருந்தவங்க கடகராசிக்காரங்க. அப்போ கடகராசிக்காரங்க துன்பத்து மேலே துன்பப்பட்டு குடும்பத்துலேயும் சரி அவங்க பொது வாழ்க்கையிலையும் சரி நிறைய அவமானங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சவங்க கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயுள்ளம் கொண்டவர்கள். அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா துடிதுடிச்சு போயிடுவாங்க. வாலண்டரியாக போய் இவங்களே உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய இயல்பான குணம் படைத்தவர்கள் தான் கடகராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனையான்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க மற்றவங்க எல்லாருமே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருந்தது. திருமணம் ஆகாதவங்க கடகராசிக்காரங்களுக்கு ஐயோ இந்த பொண்ணு இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கே, இந்த பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடியது. நல்ல பையன், ஆனால் இவனுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க மாட்டேங்குது, 2.5 வருஷமாக நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம், எந்த பொண்ணுமே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சனால ஒரு நல்ல வரன் கிடைக்கும். திருமணம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் நடக்கும். மனதிற்கு பிடித்தவர்கள் கணவனாகவோ மனைவியாகவோ வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜென்மத்தில் குரு வரார். ஜென்ம குரு அப்படிங்கிறது வனவாசத்தை குறிப்பிடும். அப்போ வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கவங்களுக்கு அதிக நன்மைகள்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும். இடையில ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அந்த வாக்கில் உங்களுக்கு சனி வக்ரம் அடையக்கூடிய காலங்கள் ஏற்படுத்தும். குருவும் உங்களுக்கு அதிசாரமாகக்கூடிய நேரம் உண்டு. அதனால் இந்த வருஷத்துலேயே இந்த அஷ்டம சனி முடிஞ்சனால திடீர் அதிர்ஷ்டத்தினால அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் கண்டிப்பாக நடக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணங்கிறது நல்ல முறையில் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். கடகராசிக்காரங்க பொதுவாகவே பிராட் மைண்ட் இருக்கவங்க, பின்னாடி நடக்கிறத முன்னாடியே ஜட்ஜ் பண்ணக்கூடியவங்க. யாரையும் இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது மாறாது. ஒரு துல்லியமான கணக்குங்கிறது இருக்கும். அது கடக லக்னக்காரர்களுக்கும் அது பொருந்தும். ஏன்னா அவங்க யாருக்குமே துரோகம் நினைக்காதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம் கடக ராசிக்காரங்க. அதுவும் இந்த கடகராசிக்காரங்க இவ்வளவு அன்புள்ளம் கொண்டு ஒரு நல்லவங்களாக இருந்துமே அவங்களுக்கு தேவையற்ற
அவப்பெயர்களும் அவமானங்களும் அவங்கள தேடி வந்தது. நம்பியவர்களே அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. அதனால் இவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், விரக்தியும் ஏற்பட்டது. ஸோ அந்த நிலை கட்டாயம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது மன ரீதியான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதிலே கடகராசிக்காரங்க எல்லாருமே நல்லவங்க, 100% உத்தமர்கள், அவங்களுக்கு எதுவுமே கெட்டதே செய்ய தெரியாது அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லா ராசிக்காரங்கள்லையும் அவங்க நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. கெட்டவங்களும் கெட்ட சிந்தனைகள் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி இந்த அஷ்டம சனி காலம் அவங்களுக்கு புரிய வச்சுருக்கோம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத விட அவங்களையே சுய பரிசோதனை செய்து பார்த்தாங்கன்னா உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா. நீங்கள் யாரை ஏமாற்றணும்னு நினச்சிங்களோ அவங்க நல்லவங்களாக இருந்திருப்பாங்க. நீங்கள் ஏமாற்றினவங்களுக்கு அவங்க மன வலி, அவங்க சாபம் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலங்களே கூட நடந்திருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிவுக்கு வரனால நீங்கள் திருந்தி வருந்தி ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த சனி பெயர்ச்சிங்கிறது இருக்கும். இந்த மார்ச் 6க்கு மேலே உங்களுக்கு உடலில் இருந்த நோய் நொடிகள் கண்டிப்பாக மாறும். உங்களுக்கு சின்ன குழந்தைகளாக இருந்தால் தேராமையே இருக்கான் அப்படிங்கிறவங்க நல்லா உடல் பூசினாப்பில் நல்லா ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. புத்தி மந்தமாக இருந்தவங்களுக்கு புத்தி தெளிவுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக படிப்பில் முக்கியமான கவனங்கள் கண்டிப்பாக திசை திரும்பும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சி அவங்க போகக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். நல்ல ஒரு யோகமான நேரமாக தான் கடகராசிக்கு இருக்குது. அது நீங்கள் பயன்படுத்திக்கணும். எப்பயுமே ஒரு நல்ல நேரம் வரும்பொழுது அதை பயன்படுத்திக்கணும். கஷ்ட காலங்களில் முயற்சிகளை அதிகப்படுத்திக்கணும். இதுதான் மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு பரிகாரங்கிறது அதுதான். அடுத்து உங்களோட சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள்ட்ட பகை நீங்கும். நம்ம வாலண்ட்ரியாக போய் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஈகோனால் நிறைய சொந்தங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால் தப்பு நம்ம பண்ணியிருந்தாலும் அதை உணர்ந்து நம்ம ஒரு வேளை கெத்தா நான் அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் அதை மன்னிப்பு கேளுங்க அல்லது மன்னிப்பு கொடுங்க. அவங்களே கூட தப்பு பண்ணியிருக்கட்டும், மன்னிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தும். ஏன்னா வேலை செய்கிற இடத்துலையும் சரி அல்லது குடும்பத்துலேயும் சரி ஈகோவை தூக்கி போடுங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு மனமாற்றத்தையும் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா வாய்ப்புகள்ங்கிறது சாதாரணமாக கிடைக்காது. அது இப்போ உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சனால அமையும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு சந்திரன் அடிப்படையில் தான் அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறதே ஏற்படுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்கிறனால நீங்கள் ராகுவும் அஷ்டம ராகுவாக இருக்கார். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அம்மன் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். குறிப்பாக நீங்கள் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நீங்கள் பரிகாரம் அவசியம் பண்ணிக்கணும். முன்னோர்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் விரதம் இல்லாமல் இருந்தீங்கன்னா விரதத்தை இனிமேல் கடைபிடிங்க. தெய்வ நம்பிக்கைகள் இல்லாமல் இருந்தால் தெய்வ நம்பிக்கைகளை உங்களுக்கு வளர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா வேண்டி டயர்ட் ஆகிட்டாங்க, எதுவுமே நல்லது நடக்கலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேண்டுனது உடனே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது மலை மேல் இருக்கும் திருப்பதிக்கு ஒரு முறை நீங்கள் போய் பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. சகல கஷ்டங்களும் தோஷங்களும் நீங்கி வெற்றி மேலே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலமாக தான் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு வரப்போகுது. அஷ்டமச்சனி விலகியாச்சு. உங்களுக்கு எல்லா 8 திக்குகளிலையும் இருந்து நன்மையான உங்களுக்கு விஷயங்களும் நன்மையான வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அஷ்டம ராகு நடக்குது. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி புதிய தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ராகு புத்தியோ ராகு திசையோ நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது 8ஆம் இடத்துல ராகு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தில்
ராகு புத்தி, ராகு திசை, ராகு புத்தி நடக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மைனஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு படிப்படியாக மாறும். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் வந்து செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப பேசக்கூடாது. பழையது நடந்தது. ஏன்னா அது அஷ்டம சனியில் அப்படி தான் நடந்திருக்கும். ஒன்று நீங்கள் இப்போ வாய் பேச்சினால வம்பு வந்திருக்கும், அல்லது எதிராளிகள் வந்து உங்களுக்கு நோகும்படி பேசி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஒரு முறை நீங்கள் தாய் மூகாம்பிகைக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு பெரிய மனமாற்றத்தையும் உடல் ரீதியான பெரிய மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். புத்திர பாக்கியம் இல்லாமல் அவதிப்படுறவங்க அவங்க பொதுவாக உங்களுக்கு அந்த ராகு புத்தி அல்லது கேது புத்தி இது மாதிரி சர்ப்ப தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும். உங்கள் ஜாதகத்திலையும் 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். ஸோ நீங்கள் போக வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் ஒரு முறை போய் நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். தொழில் ரீதியாக நான் முன்னேற்றம் அடையணும், செல்வம் எனக்கு சேராமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுங்கள். உங்களுக்கு சுக்கிர தோஷம் விலகி திருமணமாகாதவர்களுக்கு திருமணமும், நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறவங்களுக்கு பண வரவுகளும் கண்டிப்பாக கொடுக்கும். எறும்பு கூட்டங்கள் எங்கே இருக்கோ அங்கே இனிப்பு நீங்கள் கொடுங்க. அது வந்து ஒரு வெள்ளைக்கட்டியை கொடுக்கலாம். அது மாதிரி கருப்பட்டி இது மாதிரி ஜீனி கிடைக்கிறது அது இருந்தால் கூட அதை கூட நீங்கள் போடுங்க. அது வந்து பல உயிர்களோட வயிற்று பசி அது கண்டிப்பாக போக்கும். ஸோ அந்த எறும்புகளோட அவங்க கொடுக்குற ஆசீர்வாதங்கள் உங்களை கண்டிப்பாக இந்த கெடுபலன்கள்லேருந்து கண்டிப்பாக மீட்டு கொடுக்கும். குறிப்பாக இந்த அஷ்டம ராகு உங்களுக்கு மாறி கண்டிப்பாக ஒரு மிக நன்மைகளை கண்டிப்பாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் உண்டு. வாழ்க வளமுடன். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமச்சனி தொடங்க போகுது. பொதுவாக உங்களுக்கு இது வரைக்கும் அஷ்டமச்சனியோட எந்த சிம்டமும் காட்டலை. ஆனால் அஷ்டமச்சனிக்குரிய கெடுபலன்களை காப்பாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்தது. அது காரணம் கிரக வேதை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கு. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சுப செலவுகளை நீங்கள் இந்த அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிற நேரத்திலே பண்ணிக்கலாம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல டைம் இருக்குது. இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது அல்லது குடும்பத்தில் சுபகாரியங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக உங்களோட ராசிக்கு 8ஆம் வீடுங்கிறது வந்து மீனம். அது வந்து உங்களுக்கு கஜானா காலபுருஷ தத்துவத்துக்கு அவர் 12ஆம் வீடு மீன வீடு. ஸோ அந்த இடத்துக்கு இப்போ சனி பெயர்ச்சி ஆகிறது உங்களுக்கு நிறையா மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்கள் கஜானா காலியாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தங்கத்தோட சேமிப்பு அல்லது தங்கத்தை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. இன்னும் பேங்க்கில் கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கணும். பேங்க்கில் கொண்டு போய் கட்டாயம் அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் நகையை கண்டிப்பாக இது மாதிரி ஒரு பேங்க்கில் சேஃப்டியாக வைங்க. இல்லை நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நகையை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப வராது. சிலர்லாம் பழகுனாங்க, அவங்களுக்கு நான் நகை கொடுத்து அவங்க அடகு வச்சு திருப்பி தருவாங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நகையினால் வந்து நகை மூழ்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. ஏன்னா அது கடல் வீடு, அது வந்து 8ஆம் வீடு வேறு அஷ்டமஸ்தானம். அப்போ உங்கள் நகைகள் கடனால் மூழ்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நகை விஷயங்களில் கவனமாக இருங்க. அது ரொம்ப முக்கியம். 8ஆம் இடத்துக்கு சனி போயிட்டாவே சுறுசுறுப்பு இல்லாமல் போயிடும். கால நேரத்தில் அதிகாலையில் எந்திரிக்க மாட்டோம், இஷ்டத்துக்கு தூங்குவோம், உடலில் வந்து கவனமே எடுத்துக்க மாட்டோம். அதனால் உடல் பருமனாகும் அல்லது வந்து உடல் பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் உடலில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கக்கூடிய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்வையிடுறதுனால தொழிலில் நிறைய பாதிப்புகள் வரும், இடமாற்றங்கள் ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கவங்க உள்நாட்டுக்கு வரதும், உள்நாட்டில் இருக்கவங்க வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும்.
ஏதோ ஒரு இடமாற்றம் கட்டாயம் ஏற்பட போகுது. அப்போ வீடு, மனை இதல்லது வந்து தொழில் ரீதியாக இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படுங்கிறனால அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த அஷ்டமச்சனியில் நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்மளை தாண்டி எல்லாமே அதுவாக போயிட்டுருக்கும். ஸோ அப்போ அதன் போக்கில் போங்க, ஆனால் கவனத்தோடு போங்க. ஒரு பெரிய கடன்களில் மாட்டிக்காதீங்க. ஒரு வீடு கட்டுறோன்னா நம்ம தகுதிக்கு ஏற்ற நம்மளால் அடைக்கக்கூடிய கடனை வாங்குங்க. அது உங்களுக்கு வீடு வாகனத்தில் உங்களுக்கு கொடுக்கும். வாகனங்களில் போக்குவரத்துகளில் கவனமாக இருங்க. வாகன விபத்துகள் அல்லது வாகனத்தால் பாதிப்புகள் இல்லாட்டி வாகன செலவுகளை ஏற்படுத்தும். அதுக்கு நீங்கள் ஒரு புது வாகனத்தை வாங்கி சுப செலவாக பண்ணிக்கிட்டிங்கன்னா மற்ற செலவுகள் உங்களுக்கு குறையும். இது கடனுக்கான ஒரு செலவாக உங்களுக்கு போயிடும். அடுத்ததாக உங்களுக்கு உறவினர் பகை கட்டாயம் ஏற்படுத்தும். அதனால் உறவினர்களோட கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லது நண்பர்கள்ட்டையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து ஒரு ஜாமீன் கையெழுத்து போடு எனக்கு கடனுக்கு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கையெழுத்து போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அல்லது அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி, எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அது வருமா வராதான்னு சொல்லி 2 வருடம் நீங்கள் மன உளைச்சலில் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். நிறையா பேருக்கு கொடுத்த பணம் திரும்பாமல் நீங்கள் கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடிய சூழ்நிலைகள் அது கட்டாயம் கொடுத்துரும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பொருளாதார ரீதியாக தொல்லைகள் கொடுக்கக்கூடிய காலமாக தான் அது இருக்குது. 8ஆம் இடத்துல வந்து கன்னி வீட்டை பார்ப்பார். கன்னி வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோர்ட்டை குறிக்கக்கூடிய இடம். பொதுவாகவே சிம்ம ராசி மட்டும் இல்லை, எல்லா ராசிகளுக்குமே நிறைய அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அதிகமாகும். எதாக இருந்தாலும் நான் கோர்ட்டுக்கு போகிறேன், எதுனாலும் வந்து நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன். சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலைகள் பொதுவாக எல்லா ராசிகளுக்குமே ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. குறிப்பாக அதிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறையவே பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய சோதனைகள், வேலை இழப்புகள் ஏற்படும். அல்லது வந்து அப்டேட் அவங்க பண்ணிக்கணும். இல்லைனா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தொழில் ரீதியாக சங்கடங்கள், கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் கவனத்தோடு நீங்கள் சிம்மராசிக்காரங்க ஒவ்வொன்றையும் கேர் எடுத்துக்கணும். 2ஆம் இடத்தை பார்க்குறனால பொருளாதார கஷ்டம் அல்லது தொழில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலம் கட்டாயம் உண்டு. அதனால் உங்களுக்கு பொருளாதார நஷ்டம், கஷ்டத்தை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமை தேவும். வாய்ப்பேச்சால் வம்பு வரும். நீங்கள் அஷ்டமச்சனின்னு எடுத்துக்கிட்டாவே சாதாரணமாக இருக்க பிரச்சனையை கூட ஊதி பெருசாக்கிடுவீங்க. நீங்கள் புரணி சொல்கிறது அல்லது உங்களுக்கு பிடிக்காதவங்கள பற்றி அவதூறு பேசி பரப்புறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு மைனஸாக தான் முடியும். ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் சொல்கிறத எல்லோரும் நம்புகிற மாதிரி இருக்கும். கடைசியில் அந்த விஷயம் பொய்ன்னு தெரிஞ்சு மொத்தமாகவே உங்களை எல்லாரும் அவாய்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கட்டாயம் உண்டு. இது ஏற்கனவே கடகராசிக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். அவங்க அவசரமாக வாய் விட்டு பலவிதமான இழப்புகளை அவங்க சந்திச்சிருக்காங்க. நல்லவர்கள் சாபத்தையும் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த அஷ்டமச்சனி இருக்கும். சிம்மராசிக்காரங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. யாருமே நேரடியாக எதையும் பார்க்காம அடுத்தவங்க சொல்கிறத நம்பி நீங்கள் இன்னொருத்தரை நீங்கள் பழி வாங்கணும் அல்லது அவங்கள மேலே கோவப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கே அது மைனஸாக இருக்கும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமச்சனியால் அழிவிலிருந்து தப்பிக்க வழியை தான் பார்க்கணும். வாலண்ட்ரியாக போய் மாட்டிக்கிறது இந்த அஷ்டமச்சனியால் தான். அதனால் திடீர் பாசம் அல்லது வந்து திடீர்னு ஒருத்தரை காதல் வயப்படுறது அல்லது வந்து முறையற்ற காதலுக்குள்ளே போகிறது இதெல்லாம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு நம்ம ஏதாவது சாதாரண பேசுகிறது கூட பிரச்சனையாகி குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை வந்துடும். செய்யாத நீ சொல்கிற, நான் செஞ்சு காட்டுறேன் பாருன்னு சொல்லி தேவையில்லாமல் போய் இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் அவங்கள்ட்ட நீங்கள் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். பொதுவாக நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க என்றைக்கு உங்கள் குடும்ப விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாய்ப்பேச்சால் வம்பு. அது நீங்கள் உங்களையும் அறியாமல் நீங்கள் உளர்றது அல்லது உங்களையும் அறியாமல் நீங்கள்
பார்க்காததை பார்த்தேன்னு சொல்கிறது, இது மாதிரியான பொய் பேசக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். அது உங்களுக்கே பாதிப்பை கொடுக்கும். எப்பயுமே ஒரு விஷயம் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக போகுது அப்படின்னாவே அதால் பாதிப்பு கட்டாயம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அதுவும் இந்த நேரத்தில் அஷ்டமச்சனி காலத்தில் 2, 8 பார்க்குறனால சிம்மராசி பெண்களுக்கு தேவையற்ற வீண் வம்பு வழக்குகள் வரக்கூடிய நேரம். அது எல்லாமே வாய் பேச்சுனால தான். அதனால் ரொம்ப கவனத்தோட பொறுமையாக போகிறது நல்லது. திருக்கணிதப்படி முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டாலும் எனக்கெல்லாம் எதுவும் நடக்கலையே, ஏன்னா எதுவும் நடக்கலை அப்படின்னா ஒரு சந்தோஷத்தில் தைரியமாக மேலும் மேலும் தவறுகளுக்குள்ளே போகக்கூடாது. அதுக்காக தான் நான் எச்சரிக்கை பண்ணுறேன். இந்த மார்ச் 6ஆம் தேதி வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குரு பலமும் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து இருக்காது. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர் விரயஸ்தானத்துக்கு கடகத்துக்கு வந்து அவர் குரு உச்சம் பெற போகிறாரு. 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெறனால விரயஸ்தானத்துக்கு குரு வந்தனால உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் கட்டாயம் ஏற்படுத்தும். கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா அவர் வந்து சிம்மத்துக்கு ஒரு அஷ்டமாதிபதி அவர் தான். ஸோ அதனால் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் சரி வெளியிலையும் சில பாதிப்புகள் ஏற்பட போகுது. ரொம்ப கவனம், 100% கவனத்தோடு இருந்தால் தான் உங்களுக்கு அஷ்டமச்சனியிலேருந்து வரக்கூடிய கெடுபலனை நீங்கள் தப்பிக்க முடியும். குறிப்பாக இப்போ விரயத்தில் இருக்க குரு அதுக்கப்புறம் ஜென்ம குருவாக மாறுவார். அப்போ இந்த 2 ஆண்டுகள் உங்களுக்கு குரு பலமும் இல்லை, சனி பலமும் இல்லை. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, கவனத்தோடு இருங்க. அதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வேணும் அப்படின்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு அல்லது பணம் போடாமல் புரோக்கரேஜ் தொழில்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சோதனைகள்லேருந்து கண்டிப்பாக மீண்டுருவீங்க. சாதனை செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக வருமானம் கிடைக்காது, பணம் கிடைக்காது, புகழ் கிடைக்கும். அப்போ சிம்மத்துக்கு ஒரு யோகம் என்னன்னா, இப்போ சனியால் உங்களுக்கு புகழ் நிச்சயம் உண்டு. அதனால் உங்கள் வேலையை சின்சியராக பண்ணுங்கள். உங்களை தேடி புகழ் கண்டிப்பாக வரும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூரியன் வழிபாடு. அதிகாலையில் எந்திரிச்சு, அஷ்டமச்சனில் எந்திரிக்க முடியாது, ஆனால் நீங்கள் வெள்ளனா எந்திரிச்சு கிழக்கு நோக்கி நீங்கள் கட்டாயமாக நீங்கள் குளித்து முடிச்சோனையும் கைகூப்பி சூரிய வழிபாடு பண்ணிக்கங்க. நவகிரக மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் குரு ஸ்தலம், உங்களுக்கு குரு புத்தி நடக்குது, குரு திசை நடக்குது, குரு சார்ந்த உங்களுக்கு கிரகங்கள் குரு பார்வையால் இருக்கக்கூடிய உங்கள் திசா புத்திகள் நடந்தால் நீங்கள் ஒரு முறை ஆலங்குடி போயிட்டு வாங்க. குரு பகவான் அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் தரக்கூடிய ஒரே கிரகம் குரு. குருவை வழிபடுங்க. அது உங்களுக்கு கோடி புண்ணியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். அந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறவங்களுக்கு நிஜமாகும். அதனால் குரு வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு குருவானவர்கள் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சேர் வாங்கி கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு விருப்பப்பட்ட அது நீங்கள் உணவுப் பொருளோ அல்லது உடையோ தானம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெருமளவு வெற்றிகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் குருவை வணங்க கூசி நிற்பது பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குருவை வணங்குங்க. குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக தேடி வரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களை தேடி வரப்போகுது. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கண்டச்சனியாக பெயர்ச்சி ஆகிறாரு. வாக்கியப்படி மார்ச் 6ஆம் தேதி. கண்டகச்சனி அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு ஏதாவது கண்டம் வந்துருமோ, இல்லை நம்மளாக போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்குவோமோ அப்படியெல்லாம் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி ஜூன் 1ஆம் தேதி வரப்போகிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு குரு பலம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. இதனால் வந்த நெருக்கடிகள் மாறி, அதுவும் வந்து அந்த கண்டச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய மீன வீட்டில் இருக்க சனியை குரு உச்சம் பெற்று பார்க்க போகிறாரு.
உங்களோட ராசிக்கு 11ஆம் வீட்டிலேருந்து குரு வந்து உங்களுக்கு மீனத்தை பார்க்குறாரு. அப்போ பேலன்ஸ்டு ஆயிரும். அப்போ குரு பலம் சனியோட கெடுபலன்களை தீர்க்கும். கண்டகச்சனி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கை துணைவி நண்பர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு நண்பர்கள் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். ஏன்னா எல்லாருமே நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து நல்லது மட்டுமே செய்யக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோ பார்ப்பீங்க. நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்தை விட நண்பர்கள் தான் வந்து நல்லது செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான வரிக்கு வரி போடுறாங்க. அது வந்து ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்கணுங்கிறதுக்காக சொல்கிற ஒன்று தான். ஆனால் இந்த கண்டகச்சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எதிரியாகக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். அதனால் யாரெல்லாம் நமக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களாம் நண்பர்கள், நல்லவர்கள் அப்படிங்கிற ஒரு பண்பு நம்மகிட்ட இருக்குது. ஆனால் கெட்டவர்கள் எப்பயுமே வந்து நல்லது பண்ணுற மாதிரி ரொம்ப உங்களை உயர்த்தி பேசுவாங்க. அதுக்குரிய சூழ்நிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு கட்டாயம் சனியால் ஏற்படுத்தும். ஏன்னா 2.5 வருஷம் வரக்கூடியது. அப்போ உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு உங்களை வர்ணிக்கக்கூடிய அல்லது உங்களை புகழக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரர்கள் கெட்டவர்களின் புகழுரைக்கு அடிமையாக கூடாது. பெண்கள் குறிப்பாக அவங்களுக்கு காதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். அல்லது வந்து முறையற்ற காதல் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. அதனால் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி அங்கே மீன வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அந்த வீட்டில் தான் சுக்கிரன் உச்சம் அடைகிறார். அப்போ பெண்களுக்கு அல்லது பெண்களால் ஆபத்து, பெண்களால் பாதிப்புகளை ஏற்படுத்தும். நிறையா குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை, பிரிவுகளை ஏற்படுத்தும். அதனால் கண்டங்களை கொடுக்கும். சிலருக்கு வந்து அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உடல்நிலை பாதிக்கும், இல்லாட்டி மனைவிக்கு அல்லது கணவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸுங்கிறது சாதாரணம் வந்து சிக்கக்கூடிய நேரங்கிறது இந்த டைம் தான். இப்போ கண்டகச்சனி, இதுக்கு அடுத்து அஷ்டமச்சனி வரும். அப்போ டோட்டலாகவே அடுத்த 4 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது தான் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்கலையும் சரி, தேவையற்ற கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், இல்லை கடன் வாங்கியதால் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலங்கள், அல்லது கடனால் உங்களுக்கு பெரிய அவமானங்கள் காத்திருக்கு. அதனால் இந்த கன்னிராசிக்காரங்க வெகு கவனத்தோடு இருக்கணும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துலேருந்து லாபத்துக்கு வரக்கூடிய குரு 1 இயர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இந்த காலகட்டங்களே கடன் எதுவும் அடைக்கிறதா இருந்தால் கடன் அடைங்க. அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் இருந்தால் சில விஷயங்களை விட்டு கொடுத்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது நல்லது. ஒரு சொத்து இருக்குது, முன்ன பின்ன கேட்குறாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருங்க. அல்லது இடம் விற்கிறது, அல்லது நகைகள் வந்து நீங்கள் கடன் வச்சு மூழ்கி போகிறதுக்கு அதை விற்றுட்டு கூட நம்ம கடன் அடைச்சிடலாம்னு நினச்சா பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக புதிய நகை வாங்கக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஜூன் 1லேருந்து அவங்களுக்கு குரு பலத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நகை சேமிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது பிறக்குது. உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நகை சேமிப்பு ரொம்ப அவசியம். அதிகமாக கன்னிராசிக்காரங்க அந்த ஆண்டு நகை வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். அது கண்டிப்பாக நடைமுறைக்கு சாத்தியம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கன்னிராசி அப்படிங்கிறது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. வாய் பேச்சினால பம்பு வழக்குகளுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. சும்மா விட்டுட்டு போகலாங்கிற ஆளையும் தேவையெல்லாம் வாடா வாடான்னு கூப்பிட்டு வம்பிழுத்து நீங்களாக உங்களை பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிக்காதீங்க. ரொம்ப கவனம் கவனம் கவனம். அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய காலங்கிறது பிறக்க போகுது. அது வைகாசிலேருந்தே உங்களுக்கு அந்த மூமெண்ட் இருக்கும். அதனால் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அடுத்தடுத்து தள்ளி போனால் அடுத்து 12க்கு போவார், ஜென்மத்துக்கு போவார். இப்படி நீங்கள்
வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை ஏற்படுத்திடும். இது ஒரு திருமணத்திற்கான காலம், திருமணத்திற்கான யோகம் வரக்கூடிய நல்ல நேரம். ஸோ அதனால் இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய யோகத்தை தரப்போகுது. நல்ல வரன் கிடச்சி திருமணம் பண்ணிக்கோங்க, அது நல்லது. 1 இயர்க்குள்ளே நீங்கள் என்னென்ன சேமிப்புகளை வைக்கிறது, கடன் படாமல் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தரப்போகுது. கன்னிராசிக்காரங்க பொதுவாக ஒரு கேர்லெஸ்ஸாகவே இருப்பாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அல்லது வந்து என்ன நடந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு தைரியமாக பேசக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு. எல்லா நேரத்துலையும் கை கொடுக்காது. கண்டசனி அடுத்து அஷ்டமச்சனி வரும். யாரை நம்பி நீங்கள் எந்த காரியம் தொடங்கினாலும் அதில் ஒரு சிக்கல் இருக்க போகுது. அதனால் அந்த சிக்கல் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யார் கூடயும் பார்ட்னர்ஷிப்புங்கிறது வைங்க. அடுத்ததாக எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க. ரொம்ப எனக்கு நெருங்கினவங்க, நல்லவங்க, அப்படி இப்படின்னு யாரை நீங்கள் கேட்குறீங்களோ பண பரிவர்த்தனைகளால் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த ஆண்டு கன்னிராசிக்கு சனி பார்க்குது. அப்போ என்னென்னா உலக அளவில் பண பரிவர்த்தனைகளில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் என்பது நிச்சயம் உண்டு. அதுவும் வந்து டாலர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இரக்கம் ஏற்படுத்தும். அமெரிக்காவுக்கு பின்னடைவை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேற்று பண பரிவர்த்தனைகள் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதுவும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப பண பரிவர்த்தனைகளை ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது நல்லது. மேற்கொண்டு உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த எளியவர்களுக்கு தெருக்கடைகளில் உங்களுக்கு வந்து பழ வியாபாரம், சின்ன சின்ன சிறு வியாபாரிகளுக்கு தராசு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு பண வரவுகள் அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு சின்ன ஒரு தராசு நீங்கள் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு பெரிய பண வரவுகளை அள்ளி தரப்போகுது. கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த கஷ்ட காலத்துலேயும் ஒரு திடீர் பண வரவு வேணும்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. 100% உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும். குறிப்பாக கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டு மொட்டையடிங்க. உங்களுக்கு அது மிகப்பெரிய பெனிஃபிட்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இந்த கண்டசனி காலங்களில் நம்ம வந்து தோற்றத்தை மாற்றி அமைச்சிக்கிறது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். அதனால் அதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு, உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்து நலமோட நல்ல அந்யோன்யமாக கணவன் மனைவி வாழக்கூடிய அற்புதமான காலத்தை இதுவே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டகச்சனி காலங்களில் ஏழை குழந்தைகள், அனாதை குழந்தைகளுக்கு பண உதவிகள் செய்யுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம். நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது அனாத ஆசிரமங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனாதையான ஒரு குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அல்லது முடமான குழந்தைகளுக்கு, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு அன்னதானமோ அல்லது உடை தானமோ பண்ணுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதை பண்ணுறனால உங்களுக்கு அந்த உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களோட ஆத்மா உங்களுக்கு வந்து பரிபூரண ஆசி வழங்கும். அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். கடவுளே நேரில் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த கண்டகச்சனியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எளிய வழி உணவு, உடை தானம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியையும் நல் மதிப்பையும் உங்களுக்கு தேடித்தரும்.